வணக்கம் நேயர்களே. கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு லக்ஷ்மி நாராயணன் அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 12ஆம் தேதியிலேருந்து 18ஆம் தேதி வரை எப்படி இருக்க போதான்னு பார்க்க போகிறோம். ஸோ எப்போதுமே சொல்கிறது தான் லக்னத்துக்கு பாருங்கள். ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்குறோம், மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். முதல்ல வர்றது பொது பலன்கள், அதுக்கப்புறம் தசாபுக்தி பலன்கள். உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் என்ன தசாபுக்தி அந்தரங்கள் வருதோ அதை மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். கடகராசி. ஸோ கடகராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசியாதிபதி சந்திரன் வந்து நாளில் போகிற நிலபுலன்கள் சார்ந்த விஷயங்கள் அற்புதமாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருந்தாலும் திங்கக்கிழமை மட்டும் ரொம்ப ஜாகிரதையாக இருங்க. ஏன்னா வந்து திங்கக்கிழமை சந்திரன் வந்து ராகுல போகும்போது கணவன் மனைவியினுள்ள வாக்குவாதங்களோ ஸ்ட்ரெஸ்ஸஸோ வர்றதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு 2ஆம் அதிபதியான சூரியன். ஸோ 2ஆம் அதிபதியான சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 7க்கு வரார். ஸோ வேலையில் நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள், ஒரு பெரிய லெவல் வந்து முன்னேறதுக்கான வாய்ப்பு, நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அற்புதமாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 3 மற்றும் 12ஆம் அதிபதியான புதன் 6ல் இருக்கும்போது வேலை விஷயமாக நிறைய பிரயாணங்கள், நல்ல சுத்தரமான விஷயங்கள் நிறைய இருக்கும். பட் அலைச்சல்கள் இருந்தாலும் அதுக்கப்புறம் ஃபைனலி வந்து ஒரு நல்ல ஒரு லாபங்கள், நல்ல ஏற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. உங்களுக்கு 4 மற்றும் 11ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 6ல் இருக்கும்போது வேலையில் நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள், போட்ட எஃபோர்ட்டுக்கு வந்து ஒரு பெரிய பலன், பெரிய லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு எல்லாமே அற்புதமாக. நிலபுலன்கள் ஏதாச்சும் லோன் போட்டு வாங்கி அதில் ஒரு வண்டி வாங்குறதுக்கான யோகங்களை கண்டிப்பாக கொடுக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 5ஆம் அதிபதியான செவ்வாய். 5ஆம் அதிபதி செவ்வாய் வந்து 6ல் இருக்கும்போது குழந்தைகளோட வளர்ச்சி ரொம்ப அற்புதமாக இருக்கும். குழந்தைகள் அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள், அது மட்டும் இல்லாமல் தொழில் ரீதியான விஷயங்களும் நிறைய ஃபோட்டோ எடுப்பீங்க. ஸோ அதெல்லாமே ரொம்ப அற்புதமாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 6ஆம் அதிபதியான குரு 12ல் இருக்கும். வேலை விஷயமாக நிறைய பிரயாணங்கள் இருக்கும். பிரயாணங்கள் உடனே ரிசல்ட் வருமானா கொஞ்சம் அலைச்சல்கள் ஜாஸ்தி இருக்கிறதுக்கான வாய்ப்புகளை நிறைய கொடுக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 7ஆம் அதிபதியான சனி வந்து பார்த்திங்கன்னா இப்போ 9ல் இருக்கும்போது கணவன் மனைவிக்குள்ள கொஞ்சம் பிரயாணங்கள் போகும்போது கொஞ்சம் டிஃபிகல்ட்டிஸை இது பண்ணுவீங்க. என்னடா அது ஒரு மாதிரி இருக்குன்னு. அதே மாதிரி வந்து அப்பா சார்ந்த உறவுகளால் நமக்கு ஒரு மன உளைச்சலையோ டென்ஷனையோ கொடுக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. பிரயாணங்களில் கவனம் ரொம்ப தேவை. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 9ஆம் அதிபதியான குரு வந்து 12ல் இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள் பண்ணும்போது அந்த பிரயாணங்கள் கொஞ்சம் சூழ்நிலைகள் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி ப்ராசஸ் இருக்கும். நம்ம நினச்சது வேகமாக நடக்கலைங்கிற ஒரு இயக்கத்தை கண்டிப்பாக கொடுத்துருங்க. 10ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போ 7ல் வராருங்க. ஸோ நல்ல தொழில், நல்ல அபிவிருத்தி, நல்ல ஏற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நல்ல ஒரு பாப்புலாரிட்டி, நல்ல ஒரு லெவலில் டிக்னிஃபையாக போகிறதுக்கான வாய்ப்புகளும் அற்புதமாக இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது 11ஆம் அதிபதியான சுக்கிரனும் சுப நிகழ்ச்சிகளுக்கான எஃபோர்ட், அதுக்கான விஷயங்களுமே அற்புதமாக நடக்கும். ஸோ எல்லாமே அற்புதம் தாங்க. இதுவரை பார்த்தது வந்து பொது பலன்கள். இப்போ பார்க்கும்போது தசாபுக்தி பலன்கள். கடக லக்னமாக இருந்து சூரியன் தசாபுக்தி அந்தங்கள். சூரியன் வந்து பார்த்திங்கன்னா 2ஆம் அதிபதி உங்களுக்கு வந்து 7க்கு வரார். ஸோ வேலை விஷயங்களாக இருந்தாலும் சரி, நல்ல ஒரு பாப்புலாரிட்டி, இதுவரை வந்து உங்களை வந்து யாரும் அங்கீகாரம் பண்ணலைன்னா இப்போ அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. சூப்பராக இருக்குங்க. சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்களும் இப்போ எஃபோர்ட் போட்டிங்கன்னா நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அற்புதமாக இருக்குது. கடக லக்னமாக வந்து சந்திரன் தசாபுக்தி அந்தங்கள். சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறது 4ல் ஒன்று வீடு லோன் போட்டு வாங்கலாம், ஏதாச்சும் வந்து வண்டி வாகனம் வந்து லோன் போட்டு வாங்கலாமாங்கிற எண்ணங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். தாயாருடைய உடல்நலம் சம்பந்தமான விஷயம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சில நேரங்களில் வந்து குழந்தைகளுடைய விஷயங்கள் கொஞ்சம் மன வருத்தத்தை கொடுக்கும், சின்னதாக ஒரு 2 நாளைக்கு. அதுக்கப்புறம் எல்லாமே சரியாயிடும். கடக லக்னமாக வந்து செவ்வாய் தசாபுக்தி. செவ்வாய் வந்து 6ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து உங்களுக்கு வந்து என்ன மாதிரி விஷயங்கள் கூட, ஏன்னா வந்து அவர் 6ல் இருக்கார். ஸோ 5ஆம் அதிபதி 6ல் இருந்தாலே வந்து குழந்தையோட வளர்ச்சி ரொம்ப அற்புதமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்காக சில நேரங்களில் கடன் வாங்குற மாதிரி சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்படுத்திடுங்க. ஸோ அதுக்கான அலைச்சல்கள் கொஞ்சம் இருக்கும். கடக லக்னமாக இருந்து ராகு தேசம். ராகு வந்து 8ல் இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதீதமான ஆசைகள் பட்டு அதுக்கப்புறம் ஏதாச்சும் எமோஷனாக ஒரு சிக்கிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னா கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. கடக லக்னமாக வந்து குரு தேசாபுத்தி. குரு வந்து பார்த்திங்கன்னா 6-9ஆம் அதிபதி. ஸோ 6-9ஆம் அதிபதியான குரு வந்து உங்களுக்கு 12ல் இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள் பண்ணுவீங்க. வேலை விஷயமாக நிறைய அலைச்சல்கள் இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் அப்பாவுடைய உடல்நலம் சம்பந்தமான விஷயங்கள் கொஞ்சம் செலவு பண்ணுறமான விஷயங்களை கண்டிப்பாக கொடுத்துரும். கடக லக்னமாக வந்து சனி தசாபுக்தி அந்தரங்கள். சனி வந்து பார்த்திங்கன்னா 7, 8ஆம் அதிபதி 9ல் இருக்கும்போது அப்பாவுக்கும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் நிறைய வரதுக்கான வாய்ப்புகளை நிறைய கொடுக்கும். கணவன் மனைவிகள் சில நேரங்களில் வந்து நிறைய பிரயாணம் பண்ணுற மாதிரி சூழ்நிலை ஏற்படுத்தும். கடக லக்னமாக வந்து புதன் தசாபுத்தி அந்தரங்கள். புதன் வந்து பார்த்திங்கன்னா 3, 12ஆம் அதிபதியான புதன் உங்களுக்கு வந்து 6, 7
பிரயாணம் பண்ணும்போது வேலை விஷயமாக நிறைய பிரயாணம் இருக்கும். பிரயாணங்களால் நல்ல லாபங்கள், நல்ல ஏற்றங்கள், நல்ல பொருள் வர்றதுக்கான வாய்ப்பும் அற்புதமாக இருக்குங்க. கடகலகனமாக இருந்து கேது தேசாபதியும் கேது 2ல் இருக்கார். ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ புதிய சொத்துக்கள் ஏதாச்சும் லோன் போட்டு வாங்குறது, கடன் வாங்கி ஏதாச்சும் நிலபுலன்கள் வாங்கலாங்கிற எண்ணங்களை கண்டிப்பாக தோணும். கடகலகனமாக வந்து சுக்கிர தேசாபதி இருந்தாலும் சுக்கிரன் 4-11ஆம் அதிபதி இப்போ வந்து 6ல் இருக்கார். அதுவும் 7க்கு மாறுறார். ஸோ அது வந்து அற்புதமான விஷயங்கள். ஏதாச்சும் நிலபுலன்களோ சொத்து சுகங்களோ அமைவதற்கான வாய்ப்புகளை அற்புதமாக கொடுத்துருங்க இந்த வாட்டி. ஸோ அதனால் வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. தாயாரோட உறவும் அற்புதமாக இருக்கும். ஸோ என்னை பொறுத்தவரை வந்து நல்ல ஒரு பிரார்த்தனை, மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணுவோம். கண்டிப்பாக நம்ம அடுத்த லெவல் போகிறதுக்கான இப்போ ரொம்ப சிறப்பாக இருக்குது. இப்போ பார்க்க டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா நமது ஜாதகத்தில் குழந்தைகள். ஸோ எல்லாமே நம்ம வந்து வாழ்கிறதே பார்த்திங்கன்னா குழந்தைகளை டிபெண்ட் பண்ணி தான் வாழ்கிறோம். நம்ம இந்த குழந்தை பார்த்துக்குமா, இந்த குழந்தை பார்த்துக்காதாங்கிற கேள்விகள் நிறைய வந்து நம்மக்கிட்ட இருக்கும். ஏன்னா ஒரு 3 குழந்தை இருக்குன்னா எந்த குழந்தை நம்மளை பார்த்துக்கும், இல்லை 2 குழந்தை இருக்குன்னா எந்த குழந்தை நம்மளை பார்த்துக்கும், இல்லை இருக்கிற ஒரு குழந்தையாச்சும் நம்மளை பார்த்துக்குமா அப்படிங்கிற டவுட்ஸ் வந்து எல்லாருக்குமே இருக்கும். ஸோ அதுக்கு வந்து ஜாதக ரீதியாக இப்போ என்ன எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தான் பற்றி பேச போகிறோம். ஒரு ஜாதகத்தில் 5ஆம் அதிபதி, ஸோ 5ஆம் அதிபதி வந்து எப்படி இருக்கார், ஸோ அவருடைய சூழ்நிலையை வச்சு தான் வந்து அந்த குழந்தைங்கிற ஒரு விஷயத்தை வந்து நம்ம எடுக்க முடியும். ஸோ 5ஆம் இடம்ங்கிறது முதல் குழந்தையாகும், 7ஆம் அதிபதிங்கிறது வந்து 2ஆம் குழந்தையாகும், 9ஆம் அதிபதிங்கிறது 3ஆம் குழந்தையாகவும் வச்சு தான் பார்ப்போம். ஸோ உதாரணத்துக்கு வந்து 5ஆம் அதிபதி வந்து ஒரு சுக்கிரன் 3ஆம் இடம் சொல்லுவோம். ஸோ 3ஆம் இடத்துல இருக்குன்னா அப்போ வந்து 4க்கு 3 இருக்கும்போது இந்த குழந்தை பிறக்கும்பொழுது தாயார் வந்து கொஞ்சம் நிறைய கஷ்டங்களையும் தாயாரை விட்டு பிரிஞ்சு இந்த குழந்தைகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளை கொடுத்துருவோம். அதுக்கு அந்த குழந்தைக்கும் அதுக்கும் வந்து நிறைய டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வரும், நிறைய சிக்கல்கள் இருக்கும். அதே மாதிரி விருச்சிக ராசியில் வந்து ஒரு குழந்தை பிறக்குதுன்னு வச்சுப்போமே. ஏன்னா அந்த விருச்சிகம்ங்கிறது வந்து ஒரு தேல். ஸோ தேல் வந்து என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து அது குட்டி போடும்போது வயிறு வெடித்து தான் வந்து அந்த குட்டியே போடும். ஸோ ஒரு இறப்புக்கு நிகரான ஒரு கண்டத்தையோ இல்லை மன உளைச்சலையோ வந்து தாயாருக்கு வந்து அந்த விருச்சிக ராசிக்கில் பிறக்கிற அந்த குழந்தை வந்து அந்த தாயார் கொடுக்கும் அந்த பிறந்த டைமில். ஏன்னா உதாரணத்துக்கு வந்து பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பருடைய தாயார் வந்து விருச்சிக ராசியில் பிறக்கிறார் அவர். ஸோ அவங்க தாயாருக்கு வந்து ரொம்ப டெத்துக்கு ஈக்குவலான அது குழந்தை பிறந்து இருக்கும்போது கீழே இந்த டியூப்லேயே இன்னொரு குழந்தை ஃபார்ம் ஆகி ரொம்ப பிரச்சனையாகி நிறைய அவங்க பிரச்சனையை ஃபேஸ் பண்ணாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் அந்த காரக கிரகங்கள், அந்த கிரகங்கள் அமைகிற நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஏடாவிடவும் மாட்டோம். வந்து விருச்சிக ராசியில் பிறக்கும்போது கண்டிப்பாக தாயார் ஒரு மன உளைச்சலையும் அவமானங்களையும் படுவாங்க. இறப்புக்கு நிகரான ஒரு கண்டத்தை கொடுத்து அதுக்கப்புறம் சரி பண்ணும். அதுக்குன்னு இறந்துருவாங்க நான் சொல்ல வரல. அந்த ஒரு சின்ன அந்த மன வேதனையை கண்டிப்பாக கொடுத்துருங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வேறு யாருக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள் வரும்னா சிம்மராசிக்காரர்கள். ஸோ சிம்மராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா குரு தசாபுத்தி அந்தரங்களையோ முதல் குழந்தை வந்து அவங்களுக்கு ஒரு மன உளைச்சலையோ மன காயங்களையோ கொடுக்கும். இது வந்து சிம்ம லக்னக்காரர்களாக இருந்தாலும் சரி, சிம்ம ராசிக்காரர்களாக இருந்தாலும் சரி, இந்த ஒரு மன உளைச்சலை கண்டிப்பாக கொடுத்துரும். அதே மாதிரி வந்து வேறு யாருக்கு வந்து இந்த மாதிரி விஷயங்களை கொடுக்கணும்போது ஏன்னா வந்து அந்த 5-8 அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும்போதே உங்களுக்கு வந்து ஒரு சங்கடங்களை கொடுத்துரும். ஸோ அதனால் வந்து குழந்தை இப்போ இதே வந்து பார்த்திங்கன்னா 5ஆம் அதிபதி வந்து கொஞ்சம் தவறுதலாக அமைஞ்சிருச்சு. இப்போ 2வது குழந்தை பார்க்கும்போது 7ஆம் அதிபதி நல்லா இருந்தால் அந்த குழந்தை கண்டிப்பாக நல்லா இருந்து உங்களுக்கு செய்கிறதுக்கான பாக்கியம் இருக்குங்கிறது அந்த ஜாதகங்கள் கண்டிப்பாக சொல்லுங்கள். அது தவறுகிற பட்சத்தில் அந்த குழந்தை வந்து நமக்கு வந்து டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் ஆகிடுது, குழந்தைக்கும் நமக்கும் ஒத்து போகாமல் போகுதுங்கிறது தான் உண்மையான விஷயம். ஸோ அதனால் வந்து இதுக்கு வந்து பரிகாரம் ஏதாச்சும் இருக்கா அப்படின்னா என்னை பொறுத்த வந்து பரிகாரங்கிறது வந்து குழந்தைகளை பொறுத்தவரை வந்து நீங்கள் வந்து பாரபட்சம் பார்க்கணும் அவசியம் இல்லை. ஏன்னா வந்து நிறைய குழந்தைகளை வந்து ஏதோ ஜோசியர் சொல்லிட்டான்னு சொல்லிட்டு பாரபட்சம் பார்க்குறதுலாம் வந்து ரொம்ப தப்பான செயல். அது ஒரு பெரிய பாதகமாகவும் அமையும். அதனால் நீங்கள் என்ன பண்ணலான்னா உங்கள் குழந்தைங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் குழந்தைகளுக்கு உங்களுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இல்லாமல் நீங்கள் வந்து நல்ல இதாக இருக்கணும். நீங்கள் வந்து குரு பகவானும் போதே யார் வருவாங்கன்னா சித்தர்கள் தான் வருவாங்க. ஸோ சித்தர்கள் வழிபாடு பண்ணும்போது உங்களுக்கு வந்து அந்த குழந்தைகளோட விஷயங்கள் வந்து நல்லா அவங்களுடைய குணநலன் அறிஞ்சு போகிறதுக்கான வாய்ப்புகளே கண்டிப்பாக. ஒரு குருமார் வழிபாடுங்கிறது வந்து பௌர்ணமிகளில் பண்ணும்போது இந்த மாதிரி குழந்தை சம்பந்தமான விஷயங்கள் இருக்கிற இடர்பாடுகள்
இதெல்லாம் நீங்கி ஒரு அற்புதமான ஒரு குழந்தை வந்து நமக்கு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியனாக இருந்தாலும் அதை அட்ஜஸ்ட் ஆகி நம்மளோட ஒத்து போகிறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுக்கும். அன்றைக்கி வந்து நீங்கள் பௌர்ணமி அன்றைக்கி சுண்டலோ ஏதோ வச்சு மற்றவங்களுக்கு விநியோகம் பண்ணுறது, ஒரு வெள்ளை கொண்டக்கடலை வச்சு நீங்கள் விநியோகம் பண்ணும்போதும் அற்புதமான பலன்களை கண்டிப்பாக கொடுக்கும். ஸோ இது வந்து பரிசீலித்து பாருங்கள், ரொம்ப அற்புதமான விஷயமாக இருக்கும்னு சொல்லிட்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். நன்றி.